ஆசாரிய கூட்டம். ஆனால் அவங்கள நடத்துகிற ஒருத்தவங்க இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் அதே மாதிரி தான் பிரதான ஆசாரியர்கள் இருந்தது போல் புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் ஊழியம் செய்கிற ஊழியர்கள். சரிங்களா? ஸோ அவர்களை இந்த நாளிலே நாம் அனாய்ட் பண்ணும்படி நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க. என்ன பாட்டு பாடினீங்க? எலியாவின் தேவனே. அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படி தானே? தீர்க்கதரிசி தானே? அப்படின்னா அவர் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும்? ஆனால் அந்த தீர்க்கதரிசி ஒரு சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்பதை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபித்தார். ஆனால் அதே தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போயிட்டார். ஆயிட்டார், சோர்ந்து போயிட்டார். ஏன் சோர்ந்து போனார்? 1 ராஜாக்கள் 19:1 வாசிங்க. ம் 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 ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். உடனே எசபேல் அம்மா என்ன பண்ணுச்சு? எலியாவுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு, நாளை இந்நேரத்தில் உன்னோட உயிரை என்ன பண்ணிடுவேன், வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது தெரிஞ்ச உடனே 3ஆவது வசனத்தில் அவனுக்கு அது தெரிந்தபோது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க எங்கே போனார்? யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போனார். நல்லா கவனிங்க. இதே எலியா தான் ஆகாபுக்கு முன்னாடி போய் என் வார்த்தை இல்லாமல் மழையே பெய்யாதுன்னு சொன்னவர். சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டு நின்னாரா? இல்லை. ஆண்டவர் அவர் எங்கே கொண்டு போயிட்டாரு? கேரி தாற்றங்கரைக்கு போக சொல்லிட்டார். நீ சொல்லிட்டு நீ போயிருன்ட்டார். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேரி ஆற்றங்கரைக்கு போன அதே எலியா இன்னைக்கு எங்கே போகிறாரு? ஒரு பயத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்தில் என்ன தெரியல, என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல. நீங்கள் பாருங்கள், பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா உண்மைலாம் மறந்துடும். பயம் ஒரு மனுஷனுக்கு வந்தால் எது உண்மையோ அது கண்ணுக்கே தெரியாது. அல்லேலூயா. அதாவது ஆகார் என்ன பண்ணுறா, அதாவது ஆபிரகாமுடைய மனைவி சாராள் என்ன பண்ணுறா, ஆகாரை அனுப்ப வேண்டும் சொல்லிடுறான். இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல, ஆகார் தான். ஆகாருடைய மகன் இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல, ஈசாக்கு தான் சுதந்திரவாளி. அதனால் இவளை என்ன பண்ணிடு, அனுப்பிச்சிரு. உடனே ஆண்டவர் சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட, நீ உன் மனைவியாகிய சாராள் சொல்கிறத நீ கேளு அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ணுறா, குழந்தைய கொடுத்து ஒரு துருத்தியில் தண்ணி கொடுத்து அனுப்புகிறார். இப்போ இந்த ஆகார் போகும்போது என்ன எப்படி நினச்சிட்டு போகிறா, நம்ம தனியாக இருக்கும் போல் இருக்குது, நானும் குழந்தை மட்டும் எப்படி இருக்கோம், தனியாக இருக்கும், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. நீங்கள் எடுத்து வாசிங்க. இல்லை இது ஆதியாகமம் எடுங்க. ஆகார் போன்ற இடத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆதியாகமம் 20 கொஞ்சம் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். எடுத்தீங்கன்னா டக்குன்னு வாசிங்க. பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். சாரி, 19 இல்லை.
இந்த அதிகாரம் சொல்லுங்க ஒரு நிமிஷம். 21 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி வாசிக்குமா? இல்லைம்மா அது இல்லைம்மா. நீங்கள் அதான் 14ஆம் வசனத்தில் பாருங்க. ம் 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 எங்கே அனுப்பிச்சுட்டா? ம் எந்த வனாந்திரத்தில்மா அலைஞ்சு திரிஞ்சா? பேர்சபா வனாந்திரத்தில் என்ன பண்ணா? அலைந்து திரிந்தாள். இங்கே எலியா எங்கே வந்தார்? எலியா எங்கே வந்தார்? அவரும் பேர்சபாவுக்கு தான் வந்தார். புரியுதா உங்களுக்கு? ஆகார் என்ன நினச்சிட்டு வந்தா? எனக்கு யாருமே இல்லை, குழந்தை நான் தான், யாருமே இல்லை, தண்ணி இருக்குது, தண்ணியை என்ன பண்ணுது? பேர்சபா வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வனாந்திரம். தண்ணிலாம் கிடைக்காது. ரொம்ப ஒரு அதிகமான அனல் வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு வனாந்திரம். தண்ணீர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ துருத்தியில் இருக்கிற தண்ணி காலியாக போயிடுது. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? பிள்ளைய ஒரு பக்கம் போட்டுட்டு அதுக்கு எதிர்ப்புறத்தில் போய் என்ன பண்ணிடுறாங்க? ஐயோ, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். எதுக்கு இந்த பிரச்சனை? தண்ணி இல்லை. எதுக்கு இந்த பிரச்சனை? தண்ணி இல்லை. அப்போ அந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, தண்ணியே கிடைக்காது, இனிமேல் என் பிள்ளையோட லைஃப் என்ன? சாகிறதா நிலைமை. அதாவது நல்லா கவனிங்க, எலியா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் பயம் வரும்பொழுது அவர் கண்ணை மறைச்சிருச்சு. பயம் வரும்பொழுது ஆகாருக்கு அப்படி தான். பயம் வரும்போது அந்த அம்மாவுடைய கண் என்ன பண்ணுது? மறைக்கப்பட்டுச்சு. சும்மா மறைக்கப்படல, நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடியே இந்த ஆகார அம்மா என்ன பண்ணுச்சு? கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினாள். அப்பயே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? வீட்டை விட்டு ஓடிச்சு. அப்போ ஆண்டவர் சந்திச்சு, நீ பயப்படாத, நீ மறுபடியும் எங்கே போ? உன் நாச்சியார்கிட்ட போய் அடங்கிரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன், இப்படின்னு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் இப்போ அந்த வாக்குத்தத்தெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பயம் என்ன பண்ணிருச்சு? மறைச்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பயம் வரும் பொழுது கண்ட என்ன பண்ணிடும்? மறைச்சிடும். உண்மையை மறைச்சிடும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறைச்சிடும். ஆண்டவர் என்ன சொன்னார் அதை நம்ப முடியாது. எலியா வாழ்க்கையில் அப்படி தான். அவர் எப்படி இந்த அம்மா பேர்சபாக்கு போகும்போது நடந்துச்சோ அதே மாதிரி எலியாவும் எங்கே போயிட்டார்? ஆமாம், பேர்சபாக்கு போயிட்டார். போயிட்டு நான் ஆண்டவர்கிட்ட பார்த்து என்ன சொல்கிறாரு? இப்போ 1 ராஜாக்கள் 19 வாங்க. இல்லை 1 ராஜாக்கள் 19 வாங்கம்மா. 1 ராஜாக்கள் 19 4வது வசனம் பாருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பேர்சபா என்பது வனாந்திரம். ஒரு சூரச்செடி கீழே உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே, அந்த அம்மா என்ன கேட்டுச்சு? குழந்தை சாகட்டும்னுச்சு. குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். இங்கே எலியா என்ன பண்ணுறாரு? நான் சாகிறேன், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கோ. 2 தடவை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எலியாவை தட்டி எழுப்புறாரு. எழுப்பிட்டு நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையை எலியா கிட்ட கேட்குறாரு. இந்த 19ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க. அந்த தேவதூதன் என்ன பண்ணுறான்? எழுந்திருந்து புசித்து என்ன பண்ண? போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட 9ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன காரியம்? இங்கே என்ன வேலை? அதுக்கு எலியா என்ன சொல்கிறாரு பாருங்க. நான் தேவனுக்காக எப்படி இருந்தேன்? ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன்.
நான் தான் கர்த்தர் தான் தேவன் என்பதை ஜனங்கள் எல்லாம் அறிஞ்சுக்கிறபடி நிரூபித்து காமிச்சேன். என்ன தவிர இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க. அது அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில், உங்களுடைய உடன்படிக்கையின்படி நடக்கலை. எல்லாத்தையும் கொண்டு போட்டுறாங்க. நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என்னையும் கொள்றதுக்கு தேடுறாங்க. இதை தான் சொல்கிறாங்க. இது சொன்னது யார்? எலியா சொல்கிறார். இல்லை கவனிங்க, நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னா, பயம் வந்துருச்சுன்னா உண்மை என்னன்னு என்ன பண்ணாது தெரியாது. சரி, உடனே சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ வந்து கர்த்தருடைய பருவத்தில் வந்து நில்லுன்னு சொல்கிறாரு. இப்போ கர்த்தருடைய பருவத்துக்கு வர்றாரு, சரிங்களா? அங்கே வந்தோடனே அங்கே அவருக்கு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்கள். மறுபடியும் அதே அதிகாரத்துக்கு வாங்க, 13ஆம் வசனத்தில் பாருங்கள். எலியா கர்த்தருடைய பருவத்துக்கு வந்துடுறாரு. பருவத்துக்கு வந்த பின்பு எலியாட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாரு. இப்போ மறுபடியும் கேட்குறாரு ஆண்டவர், இங்கே உனக்கு என்ன காரியம்? அதே தான் சொல்கிறார். நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என் உடன்படிக்கையை தள்ளினாங்க, எல்லா தீர்க்கதரிசி கொண்டு போட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணார் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ பயன் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு. நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா நினைச்சாரு நான் ஒருத்தன் தான். என்ன நினைச்சாரு? நான் ஒருத்தன் தான் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ உண்மை அவர் கண்ணை என்ன பண்ணிருச்சு? ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ யாரை அபிஷேகம் பண்ணணும், யாரை ராஜாவாக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலும் நான் பாகாலுக்கு முழங்கால் இருக்கிற என்ன பண்ண எத்தனை பேர் வச்சுருக்கேன்? 7000 பேரை வச்சுருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ விசுவாசம், பொதுவாக அந்த செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணுவீங்க, அதனால தான் கொஞ்சம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். என்ன இருக்கணும்? விசுவாசம் மிக 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 ரொம்ப அவசியம். எலியாக்குள்ள பயம் வரும்பொழுது தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற எலியா என்ன நினச்சிட்டாரு? ஐயோ நான் ஒரு ஆள் தான் மீதி இருக்கேன், என்னையும் கொண்டுட்டாங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆள் இல்லை, 7000 பேர் வச்சுருப்பார். அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் நாம் செபிக்கும் பொழுது நாம் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் எப்படி விசுவாசமாக இருக்கிறோமா அப்படிங்கிற எதிர்பார்க்குறார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் வந்து இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது நிறைய இடங்களில் கேட்பார். 2 குருடங்க வருவாங்க, ஆண்டவர் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து கேட்பார், இதை செய்ய எனக்கு விசுவாசம் உண்டு என்று நம்புறியா? இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்குன்னு நம்புறியா அப்படின்னு கேட்பார். உனக்கு அந்த விசுவாசம் இருக்கா அப்படிங்கிறத கேட்பார். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன அவசியம்? விசுவாசம் என்பது மிக மிக அவசியம். இன்னொரு சம்பவத்தை வேதத்திலிருந்து சொல்ல போகிறேன், அதுதான் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிறேன். சரிங்களா? 11:45 முடிச்சிடலாமா? 11:45 முடிச்சிடலாமா? சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு அம்மாவை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம்.
அவள் போய் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இது யாரு? அன்னாள். யார் இது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அன்னாள் மாதிரி அழுது ஜெபம் பண்ணா கிடச்சிரும். நான் நிறையா பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். ஆண்டவர் சமூகத்தில் போய் அப்படியே கண்ணீர் விடுவாங்க, ஆண்டவர் உடனே எங்களுக்கு பதில் கொடுத்துருவார். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அழுதே எல்லாத்தையும் வாங்கிடலாம். இந்த வசனத்தை பார்த்த உடனே அன்னாள் அழுதாள், அதனால் நானும் அழுதா எனக்கு என்ன பண்ணிடும், கிடச்சிரும். அன்னாளோட அழுகை இல்லை, அன்னாளுக்கிட்ட இருந்த விசுவாசம் நமக்கெல்லாம் கிடையாதுங்க. அல்லேலூயா. அது என்ன விசுவாசம், அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவள் சொல்லிட்டு என்ன சொல்கிறா கவனிங்க. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான். ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான்? சேனைகளின் கர்த்தாவே. ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய நான் யாருக்கு கொடுப்பேன்? கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அந்த குழந்தைய நான் கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுருவேன், என் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். எந்த தைரியத்தில் அன்னாள் விண்ணப்பம் பண்ணியிருப்பா யோசித்து பாருங்கள். நம்ம அந்த அழுகையை மட்டும் நம்ம நிறைய நேரங்களை பார்க்குறோம். அழுகை நமக்கு வரும் தான். நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன வந்துடும், தாராளம் வந்துடும். இன்னொருத்தர் அழுதுற பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுதுற வந்துடும். ஆனால் அழுகை மாத்திரமே என்ன கொண்டு வராது, ஆண்டவற்றிலிருந்து ஜெபத்திற்குரிய பதிலை கொண்டு வராது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. ஆகார் அழுதல் தானே ஜெபங்க பொண்ணே வந்தாரா? அங்கே ஒரு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், நான் குழந்தையின் அழுகையை கேட்டு அவளுடைய கண்களை திறந்தாள். யாருடைய கண்ணை திறந்தார்? ஆகாருடைய கண்களை திறந்தார். என்ன கண்ணை திறந்தார்? ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்தேனே, நான் எப்படிமா உன் குழந்தைய சாகடிப்பேன்? குழந்தை எப்படி சாகும்? அந்த குழந்தைய குறித்து தானே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி சாகும்? அப்போ எந்த அளவுக்கு நாம் தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிறோம். அன்னாளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்னாள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தெரியும், ஓ நமக்கு இவ்வளோ விசுவாசம் இருந்ததா அப்படின்னு. அந்த அன்னாள் யார் தெரியுமா? ஒன்று சாமுவேல் 1:1 வாசிங்களேன். அவனுக்கு எல்கானா என்று பெயர். சரி, இந்த எல்கானா அப்படி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவி தான் யாரு? இந்த அன்னாள். ஆனால் எல்கானாவுக்கு 2 மனைவி. அடுத்த 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சரி, இந்த அன்னாள் பெண்ணினாள் வேற இல்லை, அன்னாளுடைய சகோதரி தான் யாரு? பெண்ணினாள். சரிங்களா? 2 பேரும் அக்கா தங்கச்சி. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த எல்கானா யார் முதல் அது தெரிஞ்சுக்கோ. அப்போ தான் ஏன் அன்னாள் ஏன் திருமணம் செய்கிற அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த எல்கானா என்பவன் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். எல்கானா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? எப்ராயிம் தேசத்தில் இருந்தவர்கள் தான். ஆனால் அவன் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல. அவர் யார் கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கோகாத்தியரின் குமாரர். இந்த கோகாத்தியர்னா யாரு தெரியுமா? இவங்கெல்லாம் லேவி கோத்திரத்தில் வர்றவங்க. இந்த கோகாத்தியர்லாம் யாரு? லேவி கோத்திரத்தில் வர்றவங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் மத்தேயு போட்டிங்கன்னா மத்தேயில் எப்படி ஆரம்பிக்கும்? எங்கேருந்து ஆரம்பிக்கும்? வம்ச வரலாறு மத்தேயில் மேலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே கீழேருந்து ஆரம்பிக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன். கோகாத்தியரின் குமாரன் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன்.
இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்காவின் குமாரன். கீழேருந்து வாசிங்கன்னா புரியும். எல்கானோட பிள்ளை யார்? சாமுவேல். சாமுவேலுடைய பிள்ளை யார்? யோவேல். அவங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா 37 வசனத்தில் 37 38 பார்த்தீங்கன்னா தாதாதின் குமாரன் இவன் ஆசீரின் குமாரன், இவன் எபிசாபின் குமாரன், இவன் கோராகின் குமாரன். யார் குமாரன்? இந்த கோராகுங்கிறவன் தான் மோசேக்கு விரோதமாக பேசினவன். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவன் இச்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரன் ஆகிய லேவி. நீங்கள் கீழே 38 அப்படியே வாசித்தீங்கன்னா நல்லா புரியும். அப்போ லேவியின் புத்திரரில் ஒருத்தர் தான் யார்? எல்கானா. நல்லா கவனிங்க, லேவி புத்திர எல்கானா. ஆனால் இவன் யார் இதில் வர்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகாத்தோடு வர்றான். யார் இதில் வர்றான்? கோகாத். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு காரியம் நடந்தது. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரன் இருக்கான் பார்த்தீங்களா, கோராகு. அந்த கோராகு என்ன பண்ணுறான்? மோசேக்கு விரோதமாக பேசுகிறான். அவன் மாத்திரமல்ல, அவன் கூட என்ன பண்ணிக்கிறான்? கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிறான், நிறைய தலைவர்களை கூப்பிட்டுக்கிறான். இவன் மோசேக்கு விரோதமாக பேசுகிறான். ஆண்டவர் உங்களை பற்றியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான், நீங்கள் உங்களை என்ன பண்ணுறீங்க, உங்களை மிஞ்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க வச்சுக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்கிறீங்க இப்படின்னு சொல்லி அப்படி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன பண்ணுறான்? பேசுகிறான். அவன் பேசியதன் நிமித்தம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி செத்தான்? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நின்றுட்டு இருக்கும் பொழுது பூமி அப்படியே பிளந்துச்சு. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுச்சு? பூமி பிளந்து அவங்களை என்ன பண்ணுச்சு? நான் சொல்கிற வசனத்திலிருந்து வாசிங்க. என்னாகமம் 16 31 வாசிங்க. அவர்கள் நின்றிருந்த யார் நின்றிருந்த? இந்த கோராகு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கோராகு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கோராகுடைய வம்சத்தில் அந்த குடும்பத்தில் வந்தவ தான் எல்கானா. சரிங்களா? அப்போ பூமி என்ன பண்ணுச்சு? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நிற்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அது பூமி பிளந்ததுன்னா அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க? கடவுளுடைய கோபம் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தின் மேலே இருக்குன்னு யோசிப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நடந்த அந்த குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க? ஐயோ, கடவுளுடைய சாபம் வாங்கின குடும்பம். உண்மையில் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் சகல பொருட்களையும் விழுங்கி போட்டுச்சு. இப்படி சபை நடுவே அணிந்து போனாங்க. இதை பார்த்து அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பூமியில் அழிஞ்சு போகிறத பார்த்து அவங்க கத்துற சத்தத்தை கேட்டு எல்லாம் பயந்துட்டு ஓடினார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த உடனே மோசே, ஆரோன் இவங்கெல்லாம் கூடுறாங்க. இவங்க கூடி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த கோராகு குடும்பத்தை ஆண்டவரே வெறுத்தபடினால், அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பேசினால இனிமேல் இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது. என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? செய்யக்கூடாது. இவங்களுக்கு சுதந்திரமும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனால் லேவி கோத்திரம் தங்குவதற்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கொடுத்த சுதந்திரத்திலேருந்து இவங்க எங்கே தங்கணும், அவங்க நிறைய ஆடு மாடுகள் இருக்கும், அதை எந்த இடத்துல மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். அதை இவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் சபையார் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது இவ்வளோ கிளியராக நம்ம பைபிளில் இல்லை, ஆனால் இது நடந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் நம்ம பைபிளில் இருக்குது. இது இஸ்ரவேலருடைய சரித்திரத்தில் இருக்குது. நான் எதை சொல்கிறேன்னா, இஸ்ரவேல் சரித்திரத்தில் உள்ள காரியம் அப்படியே நம்ம பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, இதில் 2 காரியம். ஒன்று, கோராகுடைய பிள்ளைகள்
கோரா பக்கத்தில் போய் என்ன பண்ணலை, நிற்கலை. ஒரு காரியம், கோராவுடைய பிள்ளைகள் என்ன பண்ணல, அவங்க எல்லாம் செத்து போயிருந்தாங்கன்னா எப்படி அந்த சந்ததியில் வர முடியும், நிற்கலை. அதுக்கு ஒரு ஆதாரமான வசனத்தை நம்ம இப்போ பார்த்துருவோம். என்னாகமும் 26ஆம் அதிகாரம், என்னாகமும் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னாகமும் 26:1. இது வேற வாதை, இது வேறு ஒரு வாதை. நல்லா புரிஞ்சுக்க, இது அந்த வாதை கிடையாது, இது வேறு ஒரு வாதை. அந்த வாதை தீர்ந்த பின்பு ம் 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 இப்போ என்ன பண்ண சொல்கிறாரு ஆண்டவர், 20 வயதுக்கு மேற்பட்ட யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாரு, சரிங்களா? அப்படியே எண்ணிட்டு வரும்போது, அப்படியே எண்ணுறாங்க, எண்ணிட்டு வரும்போது 9ஆம் வசனத்துக்கு வாங்க. ம் 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 அந்த கூட்டார் செத்து ஒரு அடையாளமானார்கள், கோராகின் குமாரரோ சாகவில்லை. அப்போ நமக்கு நல்லா தெரியுது, கோராகின் பிள்ளைகள் சாகாததுனால, அவங்க கோராகு பக்கத்தில் நிற்காதனால, கோராகுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாதனால கர்த்தர் அவர்களை உயிரோடு வைத்தார். அல்லேலூயா. அது அப்போ இப்போ நல்லா கவனிங்க, அவங்க உயிரோடு வச்சனால தான் மோசையெல்லாம் சேர்ந்து என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சபையாரெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் என்ன எடுத்தாங்க, இனிமேல் இவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசாரிய ஊழியரை செய்ய வைக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, சரிங்களா? இதுக்கு இன்னொரு அடையாளம் சொல்கிறேன், கவனிங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ம் ம் நீங்கள் அப்புறமா முதல் 7 வசனத்தை வாசிங்க, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த மனாசேயின் குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளே கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாது? அப்போ ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவங்க இல்லாதனால அவங்களுக்கு எப்படி சுதந்திரம் கொடுக்கறது? அப்போ அவங்க மோசேட்ட வர்றாங்க. மோசேட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் தகப்பனுக்கு என்ன கிடையாது, ஆண் பிள்ளை கிடையாது, நாங்கள் பெண் பிள்ளைகள் தான். இப்போ எங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கலைன்னா எங்கள் தகப்பனுடைய பெயர் இதோட முன்ன பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சந்ததியில் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ அவங்க பேர் வந்து அற்றுப்போக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இவங்க தகப்பன் எப்படி செத்தாருன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 3வது சொல்லும் பொழுது, என் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். எல்லா இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்களாம் செத்து போனாங்க பார்த்தீங்களா வனாந்திரத்தில், அது மாதிரி வனாந்திரம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல. அந்த அம்மா இதை கேட்கும்போது, இந்த எங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, எங்கள் தகப்பன் எப்படி சாகலை, கோராகு கூட்டத்தில் போய் சாகலை. அப்படி நீங்கள் ஒருவேளை செத்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கலாம், சுதந்திரம் கொடுக்காமல் இருக்கலாம். அவருடைய பாவத்தில் என்ன பண்ணார், மறிச்சார். அதனால் எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்கும்போது மோசே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கேட்குறது சரிதான், நீ அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போ இது நமக்கு எதை காட்டுகிறதுனா, அவங்க அந்த ஒரு முடிவு எடுத்தாங்கிறத காட்டுது. இது போக இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நியாயாதிபதியில் வந்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 19:1 வாசிக்கும் பொழுது லேவியனை குறித்து வாசிக்கலாம். வாசிங்க 19:1 வாசிங்க. 19:1 நியாயாதிபதிகள் 19:1. இஸ்ரவேலில் ராஜா இல்லாத நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். யார் அவன்? அப்போ
இந்த கோராகு வம்சத்தில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பிள்ளைகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆசாரி ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் பரதேசியாய் எப்ராயிம் மலைப்பகுதியிலே தங்கினார்கள். லேவியர்கள் தான், ஆனால் எப்படி தங்கியிருந்தாங்க, பரதேசியாக தங்கியிருந்தாங்க. அதே எப்ராயிம் மலையில் வாழ்ந்தது தான் யார், அந்த குடும்பத்தில் வாழ்ந்தது தான் யார், எல்கானா. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ நல்லா யோசித்து பாருங்க. அப்போ எல்கானா ஒரு லேவி புத்திரனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியாது, ஆசாரி ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் இப்போ அண்ணாள் என்ன கேட்குறா, தன் மகனை அதே ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு தான் கேட்குறா. என் மகன் எனக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தைய கொடுத்தா அந்த ஆண் குழந்தைய நான் என்ன யாருக்கு கொடுப்பேன், கர்த்தருக்காக கொடுப்பேன் அப்படிங்கிறா. இது விசுவாசமா என்னது? விட்டுருவாங்களா? இஸ்ரேல் ஜனங்களை விட்டுருவாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஒரு அதாவது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதில் சொன்னேன், அந்த ஒரு மனசே கோத்திரத்தில் ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு பார்த்தீங்களா, ஆண் பிள்ளையே கிடையாது பெண் பிள்ளை, நேராக போய் மோசையை கொண்டு உடனே மோசை உடனே சரின்னு சொல்கிறா. இல்லை, ஒரு முடிவு எடுத்தால் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, போய் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னு கேட்டு அதன்படி தான் செய்வாங்க. சும்மாலாம் அந்த அண்ணாள் கேட்ட உடனே டக்குன்னுலாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அப்போ இது அண்ணாளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அவள் எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? விசுவாசத்தோடு ஜெபித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எனக்கு டைம் ரொம்ப அதிகமாகுது, நான் சேனைகளின் கர்த்தருக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணாள் எல்கானெல்லாம் போனால் நமக்கு டைம் அதிகமாகிடும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. அண்ணாள் இப்போ என்ன ஜெபம் பண்ணுறா அப்படின்னா, இப்போ எதுக்காக அதை ஜெபம் பண்ணுறா? அவளுக்கு குழந்தை இல்லை, அதுக்கு தானே ஜெபம் பண்ணுறா. அவளுக்கு குழந்தை இல்லை, அவள் என்ன ஜெபம் பண்ணுறா, சேனைகளின் கர்த்தாவே. அவள் ஆண்டவர் என்னன்னு சொல்கிறா, ஆண்டவருடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் உன் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு தரிசனமானேன், ஆனால் யெகோவா என்னும் நாமத்தில் அவங்களுக்கு நான் என்ன பண்ணலை, தரிசனமாகலை. ஆனால் உனக்கு நான் எப்படி தரிசனமாகிறேன், யெகோவா. ஏன்னா அந்த நாமத்துக்கு என்ன இருக்குது, அதுக்கு ஆண்டவருடைய குணாதிசயம் சொல்ல இருக்குது, அந்த காரியம் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே அண்ணாள் என்ன சொல்கிறா அவரை பார்த்து, சேனைகளின் கர்த்தாவே. இங்கே தான் நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்க முடியும், சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா என்ன அர்த்தம், சேனைகளுக்கெல்லாம் தேவன். சேனைகளின் கர்த்தானா என்ன அர்த்தம், சேனைகளுக்கெல்லாம் தேவன். அப்போ 2 சேனைகள் இருக்கு. எத்தனை சேனைகள் இருக்கு? 2 விதமான சேனைகள். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா முதல் வசனத்தில் பாருங்க, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. நல்லா கவனிங்க, வானமும் பூமியும் அவைகள் சர்வ. அப்போ வானத்துக்குரிய ஒரு சேனை, பூமிக்குரிய சேனை. சேனையில் கர்த்தர்னா என்ன, வானத்துக்குரிய சேனைகளுக்கும் அவர் தான் கர்த்தர், பூமிக்குரிய சேனைகளுக்கும் அவர் தான் கர்த்தர். இப்போ நல்லா கவனிங்க, இந்த வானத்தில் இருக்கிற சேனைகள்னால் என்ன அர்த்தம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் எங்கே உள்ளது, வானத்தில் உள்ள சேனை. பூமியில் சேனை நம்ம பறவைகள், மிருகங்கள், இதெல்லாம் பூமிக்குரிய. ஆனால் இந்த 2 சேனைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருக பண்ண முடியாது. ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், நீங்கள் பார்க்குற நட்சத்திரம் அப்படியே தான் இருக்கும், அது என்ன பண்ண முடியாது, பழுகி பெருக முடியாது. ஆனால் பூமிக்குரிய சேனைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, பழுகி பெருகக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறார். இப்போ யோசித்து பாருங்கள், அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணிப்பா, சேனையில் கர்த்தர், ஆண்டவரே நான் பூமிக்குரிய சேனையில் ஒரு ஆள், நீர் இந்த உலகத்தை படைக்கும்போது பூமிக்குரிய சேனையை பழுகி பெருக பண்ணி தானே படைச்சிங்க, ஆனால் அந்த கர்ப்பத்தை யார் அடைச்சிருக்கா? நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
யார் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைச்சாருன்னு போட்டிருக்கோம்? கர்த்தர் தான் அவர் கர்ப்பத்தை அடைச்சாருன்னு போட்டிருக்கோம். அப்பா அவ கேட்குறா, நீ சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, நீ பெருக பண்ணுகிற சேனை, இந்த பூமிக்குரிய சேனை. நான் இந்த பூமிக்குரிய சேனையில் ஒரு ஆள் தானே. என்னையும் என்ன பண்ணுங்க, எனக்கும் ஒரு குழந்தையை கொடுத்து நான் பழுகி பெருக வேண்டும். அதனால தான் அவன் என்ன சொன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. அவ பாருங்க, இது விசுவாசம் இல்லாமல் சொல்ல முடியுமா? அப்ப ஆண்டவருடைய நாமங்க, அவருடைய நாமம், அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு கடவுளுடைய ஒவ்வொரு நாமத்திற்கும், தேவனுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் அவருடைய பலன் இருக்குது. அங்கே அவருடைய குணாதிசயங்கள், அது தேவனுடைய குணாதிசயங்கள். அது சேனையில் கர்த்தர்னா அவர் பழுகி பெருக பண்ணுகிறவர் தான். சர்வ வல்லமுள்ள தேவனா அவர் அவரால் கூடாத காரியம் எதுவுமே. நீங்கள் நம்ம வந்து அப்படி இருக்குது ஆண்டவர், இப்படி இருக்குது, இல்லை இந்த மாதிரி இருக்குது, இப்போ எப்படி நடக்கும், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னார். என்ன வயசில் சொன்னார்? 99 வயசில் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லிட்டு. 99 வயசில் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் யார்? ஏன்னா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுது 99 வயசு ஆச்சு, இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவருடைய நாமத்துடைய குணாதிசயத்தை பார்த்தீங்களா? அவருடைய நாமத்திற்கு ஒரு குணாதிசயம். நீ ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்கும்போது அவர் சர்வ வல்லமுள்ளார், என் வாழ்க்கையில் அவர் செய்வார் அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படியே செய்வார். அந்த விசுவாசத்தில் தான் ஆகார் ஆண்டவரை நோக்கி செபித்தார். நல்லா கவனிங்க, அவளுக்கு நல்லா தெரியும் தங்களுடைய குடும்பம் என்ன பண்ணக்கூடாது, எதற்கு விளக்கப்பட்டிருக்கிறது, ஆசாரிப்பு ஊழியம் செய்யாதபடி விளக்கப்பட்டிருக்கிறது என்று நன்றாக தெரியும். ஆனால் அவள் விசுவாசித்தாள். என்ன விசுவாசத்தை தெரியுமா? அதை ஒன்று மட்டும் சொல்லி பிடிக்கிறேன். அதாவது இந்த கோராகிலிருந்து எல்கானா வரைக்கும் 16 சந்ததி. எத்தனை சந்ததி? 16 சந்ததி. கோராக பிள்ளை, அவங்க பிள்ளை, அவங்க பிள்ளை, அவங்க பிள்ளை, அவங்க பிள்ளைன்னு வச்சிங்கன்னா எல்கானாவோட என்ன முடியுது? 16 வம்சம் முடியுது. 16 சந்ததி என்ன பண்ணுது? முடியுது. அப்போ அண்ணாளுடைய விசுவாசம் என்னென்னா, இந்த 16 சந்ததி முடிஞ்சதுன்னா எனக்கு என்ன ஒன்று கிடைக்கும்னு விசுவாசித்தாள். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். ஏன்னா கோராக்கு அப்புறம் அந்த நியாயாதிபதிகள் காலம் அதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனாவது? எல்கானாவோட 16th ஜென்ரேஷன் முடியும். 16வது ஜென்ரேஷன் யாரோட முடியும்? எல்கானாவோட முடியும். கிட்டத்தட்ட வருஷ கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வருஷம் வரும். கோராகிலேருந்து ஆரம்பித்து எல்கானா வரைக்கும் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 600 வருஷங்கள். ஸோ அவள் என்ன விசுவாசிக்கிறாள்? என் கணவருடையதோட 16 வம்சம் முடிஞ்சிச்சு, எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நிச்சயமாக ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஒரு விடுதலையை கொடுப்பார், ஆசாரிப்பு ஊழியம் செய்வதற்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்தால். அண்ணாளுடைய விசுவாசம் மாத்திரம் இல்லைங்க, எல்கானாவுடைய விசுவாசம்தான். ஏன்னா குழந்தை போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றா, குழந்தை பிறந்துருச்சு. எல்கானா என்ன பண்ணுறா? வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை எங்கே போவாங்க? தேவாலயத்துக்கு போவாங்க. அது மாதிரி இவன் வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போகிறான். அப்போ போகும்போது அண்ணாட்ட கேட்குறான், தேவாலயத்துக்கு போகிறேன், நீ வரியா? இல்லை. அப்போ தான் சொல்கிறான், அதுக்கு முன்னாடிலாம் அவன் சொல்லலை. அப்போ தான் எல்கானாட்ட சொல்கிறா, நான் அந்த பிள்ளைய ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்கேன். அதனால் அந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு நான் குழந்தை எங்கே கொண்டு வந்து விடுவேன்? ஆலயத்தில் கொண்டே விடுவேன். எல்கானா சொன்னான், நீ என்ன பண்ணியோ பண்ணு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரமாணத்தின்படி என்ன தெரியுமா? ஒருவேளை கணவர் ஒத்துக்கலைன்னா நீ என்னதான் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்னதான் பொருத்தனை பண்ணாலும் நிறைவேற்ற முடியாது. அதாவது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கணவன் ஒத்துக்கலைன்னா அவள் அந்த ஆணைக்கு நீங்களாக்கி இருப்பாள். கணவன் ஒத்துக்கிட்டால் அவள் செஞ்ச ஆணையை செஞ்சே ஆகணும். கணவன் ஒத்துக்கலைன்னா அந்த ஆணைக்கு நீங்களாகி இருப்பாள்.
ஆனால் எல்கானா ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ நல்லா சொல்லுங்கள், எப்படி அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது? விசுவாசம். அல்லேலூயா. நமக்கு பயம் வந்துச்சுன்னா எதை மறைச்சிரும்? கர்த்தருடைய வார்த்தையை. ஏதோ அதனால தான் ஆண்டவர் நிறைய வேதத்தில் பயப்படாதே 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 பயப்படாது. நம்ம பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணிடுறோம்? பயந்துடும். நம்ம பயந்துட மட்டும் இல்லை, நம்ம இது நடந்துருமா, அது நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நம்ம பார்க்க சூழ்நிலைகளை பார்க்க தேவன் பேரில் இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணிடும்? போயிடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை பிடிச்சுக்கோங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. அவர் என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை என்ன பண்ணுவார்? அவர் நிறைவேற்றுவார். அவரால் முடியாத காரியம். ஆமாம், எல்கானா பாருங்கள், அதாவது எல்கானா வாழ்க்கையில் பாருங்கள், அந்த வருஷம் வரைக்கும் அவன் ஆசாரி ஊழியமே செய்யலை. வருஷம் போவான், பலி பண்ணுவான். எல்லா சாதாரண ஜனங்களை போல தான் என்ன பண்ணுவான்? போய் பலி செலுத்தி விட்டு வருவான். ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணார்? உண்டு பண்ணினான். அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடி இந்த அருமையான வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்பெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ, போராட்டங்களை சந்திக்கிறோமோ, அப்பொழுது நாம் பயப்படுகிறோம். இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா, நடக்காத காரியத்தை நம்மளை சிந்திக்க வைக்குது. நடக்காத காரியத்தை நம்ம பயந்து என்ன பண்ணுறோம்? இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், இனிமேல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் முற்றுப்புள்ளி, இதுக்கு மேலே எதுவும் போக முடியாது என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். அப்படி தான் பயத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி, போதுமாண்டவரே நான் சாகிறேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னான். பயத்தில் தான் அன்றைக்கு ஆகார் குழந்தைய ஒரு பக்கமாக போட்டுட்டு, இந்த குழந்தை நான் சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அன்றைக்கு அந்த பேர்சபா வனாந்தரத்தில் அதான் சொன்னான். இன்றைக்கி நம்மளும் நிறைய நேரங்களில் பயத்தில் தான் சில முடிவுகளையும் நாம் அப்படி தான் எடுக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னவைகளை நீங்கள் நல்லா அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அண்ணால் ஜோமன்னால சேனைகளின் கர்த்தர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படின்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் யெகோவா ஈரே அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் அவங்க நம்பலை. எகிப்தை விட்டு புறப்பட்ட உடனே இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போயிடுவோம்னு நினச்சாங்க. அவங்களும் அதைத்தான் நினச்சாங்க. இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்துருவோம்னு நினச்சாங்க. எகிப்தில் பிரேதக்குழி இல்லையா, அதனால தான் எங்களை வனாந்தரத்தை சாக கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து கேட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் யெகோவா ஈரே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன், நீ சேனைகளின் கர்த்தர், நீர் யெகோவா, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் விசுவாசிங்க. எந்த பயம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கேன்னு. எந்த உறவினரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சகோதரி அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் அவங்க எந்த ப்ரேயர் மிஸ் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு வருவார்கள். இரண்டாவது, குழந்தை பிறந்து சீக்கிரமாக சர்ச்சுக்கு வந்து அங்கே ஆசிக்கு என்று பெயர் வச்சுட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல, தம்பிக்கு மாத்திரம் பெயர் வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க.
வேறு ஏரியாவெல்லாம் சுற்றி அங்கே வேலை நிமித்தமாக கடந்து போயிருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு பின்பாக தேவன் திரும்ப ஊட்டிக்கு கொண்டு வந்தார். ஆண்டவர் அநேக விஷயங்களை அவங்க பல தலைமுறை கடந்து ஒரு ஆசாரிய ஊழியத்திற்காக அன்னாள் ஜெபித்ததை நான் ரொம்ப கொடுத்த வசனம் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை பாஸ்ட் மூலம் பேசினதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் 10 வருஷம் கழித்து திரும்பி அதே இடத்துக்கு வராங்க. கணவனும் மனைவி அது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலை. இவங்க இந்து குடும்பத்தில் வைராக்கியமாக இருந்தவங்க. அவர் பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் வளர்ந்தவராக இருந்தாலும் வந்து உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஊட்டி போகிறோம், பாஸ்ட் அந்த இடத்துல இருந்தால் நம்ம திரும்பி போய் அவர் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி அவங்க தேடி வரும்போது நாங்கள் அங்கே தான் ஊழியம் செய்து கூட கடந்த 22 வருஷமாக ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். உடனே இவங்களை குறித்து ஆண்டவர் பேசின ஒன்று குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, கணவனாரும் மனைவிக்கும் நான் சொன்னது திரும்ப நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீங்க அப்படி சொல்லி ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு அப்படி சொல்லும்போது அந்த திரும்ப ஊருக்கு வந்தபோது 10 வருஷம் கழித்து வராங்க. திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சபையில் ஐக்கியம் படுறாங்க. சண்டே கிளாஸ் பொறுப்பு, யூத் பொறுப்பு, மற்ற சபை காரியங்களில் பிரதர் அவங்க ரொம்ப இன்வால்வாக இருந்தால் அவர் ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் அவங்க மிலிட்ரியில் இருந்தால் கூட அங்கே ஆலயத்தில் வரும்போது சாதாரண ஒரு சின்ன பையனை போல இருந்து அந்த சபைக்கு எல்லா வேலையும் அவர் செய்து கொடுப்பார். அப்படியாக நான் சொல்லி அவங்களோடு கூட நாங்கள் வந்தோம். திரும்பி அவங்க மீண்டுமாக அவங்க மிலிட்ரி காரியமாக வேறு இடத்துக்கு மாற்றி போனாங்க. திரும்பி இங்கே வந்து ஊழியம் செஞ்சு அதை பற்றி எனக்கு ஃபோனில் பேசினாங்க, பாஸ்டர் இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்துருக்காரு சிஸ்டர், கவலைப்படாதீங்க, நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பெண்ணாக இருக்கிறேன் பாஸ்டர், ஊழியம் செய்ய எனக்கு வாஞ்சதான், ஆனாலும் எனக்கு தைரியம் இல்லை அப்படி சொல்லி அவங்க சொல்லும்போது அநேக காரியங்கள் நாங்கள் ஃபோனில் அடிக்கடி பேச முடியாது. ஏன்னா நானும் பிஸியாக இருக்கிறனால நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். அதனால் எல்லாம் தெரியும், ஃபோனில் அவங்க பேசவே கிடையாது. அப்போ திடீர்னு ஃபோன் வந்துச்சு. அப்போ கேட்டேன், ஊழியம் நடந்துகிட்ருக்கு பாஸ்டர், இங்கே ஒரு ஊழியம் செஞ்சிட்ருக்கோம், செவ்வாய்க்கிழமை தோறும் ப்ரேயர் நடக்குது, அநேகர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, அநேகர் விடுதலை ஆகிறாங்க அப்படி சொல்லி நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இன்றைக்கி தரிசனத்தை கொடுத்தவரை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் ஒரு நல்ல ஒரு சகோதரியை நான் உருவாக்குகிறேன்னு நான் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா எனக்கு நான் மிஷினரி ஊழியத்துக்காக தான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அநேக ஊழியக்காரர்களை கற்று எழுப்ப கிருபை செய்தார். என்னோடய மருமகன் கூட அவர் இந்து குடும்பத்தில் பிறந்து அவரும் இந்த நாளிலே கூட எங்களோடு கூட சேர்ந்து அவங்களுக்கு கோயம்புத்தூரில் அவங்க வேலை செய்து கொண்டிருந்தாங்க, கணவனும் மனைவியும். நான் ஒரு வருஷம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னேன், உன் பிள்ளைகள் உன் அருகிலே வளருவார்கள் என்று சொல்லி வசனத்தை கொடுத்தார். அடுத்த வருஷமே அவங்க எங்கள் நீலகிரிக்கே வந்துட்டாங்க. இப்போ அவர் என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் முதல் பேரானவர் திருச்சபைன்ஸோ ஐயா சென்னையில் தலைமையாக வைத்து அவர் பைபிள் காலேஜ் மாத்திரமல்ல ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா கிட்ட தான் நாங்கள் ஆர்டினேஷன் எல்லாம் வாங்கி இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அருமையான குடும்பத்தை குறித்து இன்றைக்கு சகோதரி அவங்க ஆர்டினேஷன் பெறுவதை குறித்து இந்த சபை நடத்துவதற்கான ஒரு அங்கீகாரம் இது உலக பிரகாரமாக நம்ம கொடுக்கறது. ஏன்னா கடவுள் ஏற்கனவே அவங்க ஊழியம் செய்வாங்கன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் எங்கள் ஊழியங்களை செய்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த ஊழியத்தை பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தாகத்தோடு எங்களுக்கு என்ன பொறுப்பு நாங்கள் சபையில் கொடுத்தா கூட அவங்க சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் அது மாத்திரம் விசேஷமாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் அவங்க சண்டே கிளாஸுக்கு அர்ப்பணிக்கும் போது ஐயா அவங்க தான் அங்கே சண்டே கிளாஸ் ட்ரைனிங்க்கு ஊட்டி வந்திருந்தாங்க. அதில் அவங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்து அதன் மூலமாக எங்களுக்கு சபையிலேருந்து இங்கே வருகிற வரைக்கும் அந்த சண்டே கிளாஸ் ஊழியங்களை தாங்கி கொடுத்த குடும்பம். அது மாத்திரமல்ல ஆசிக் அக்ஷயும் அதை போல் எங்கள் சர்ச்சில் நிறைய சிறு பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இன்றைக்கி அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த வழிநடத்தல் அந்த பிள்ளைகளுக்குள்ளே இப்போவும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. இருந்தாலும் இன்னொரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நாங்கள் இங்கே வந்து நான் உங்களுக்கு விரிவாக இன்னும் அதிகமான சாட்சிகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பாடலை பாடும்போது அவங்க 2 பேரும் ஆர்டினேஷனுக்கான அந்த ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருவார்கள். அது பின்பாக நாம் ஆர்டினேஷன்
நம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே என் இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே என் இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றினே. முன்குறித்து அழைத்த தேவன் என்னை முடிவு வரை நீர் நடத்திடுவே. முன்குறித்து அழைத்த தேவன் என்னை முடிவு வரை நீர் நடத்தி செல்வி. என் வாழ்விலே நீர் பலனானதா அதை எண்ணியே தினம் மகிழ்ந்திடுவே. என் வாழ்விலே நீர் பலனானதா அதை எண்ணியே தினம் மகிழ்ந்திடுவே. மறவாமல் நினைப்பவரே வெற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் அருமையான இந்த நாளிலே இந்த 2 பேருக்கும் நாம் பாஸ்டராக நாம் ஆர்டினேஷன் பண்ண இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக புருஷராகும்படி வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷனுடைய சூதும்
வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படி வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எதற்காக இந்த திருச்சபையிலே போதகர் என்று சொல்லக்கூடிய பாஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், இது மனுஷன் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல, இது தேவன் மூலமாக. சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. சபைனா யாருங்க? நம்ம தான் சபை. சபை நாம் அவருடைய சரீரத்தினுடைய அங்கங்கள். நீங்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கலாம், நான் ஒரு பகுதியில் இருக்கலாம், இல்லை நான் ஒரு திருச்சபையில் இருக்கலாம், நீங்கள் ஒரு திருச்சபையில் இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய தனித்தனி அங்கங்களாக இருக்கிறோம். அடுத்து நம்ம இந்த பாஸ்டர்ஸ் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த சபை என்பது கிறிஸ்துவனுடையது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஸோ இந்த சபை எப்படி உருவாச்சு? இயேசு கிறிஸ்துடைய சொந்த அவருடைய இரத்தத்தினால். அப்போ சபை யாருடையது? கிறிஸ்துவுடையது. அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ இந்த சபை என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குரியானது அல்ல, இது கிறிஸ்துவனுடைய சபை. அப்போ சபையை கட்டுவார் அவர். சபையை என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக தேவன் சபையை கட்டுகிறவர். சபையை கட்டுறாரு என்ன அர்த்தம்? ஊழியத்தையும் வளர செய்வார், அதே மாதிரி சபைக்கு வருகிற விசுவாசிகளையும் கட்டுவார். அதெல்லாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். ஸோ நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம், மற்றவர்களுக்காக செபிக்கிறோம், அற்புதத்தை செய்கிறதும் அவர் தான். அற்புதத்தை செய்கிறதும் அவர் தான். அவங்கள திருச்சபையில் வச்சிருக்கிறதும் அவர் தான். கொண்டு வர்றதும் அவர் தான். அதனால தான் சபை கிறிஸ்துவுடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முக்கியமாக அந்த சபையின் பக்தி விருத்தி யார் மூலமாக உண்டாகிறது? இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக விசுவாசிகளுக்குள்ள என்ன வருது? இவர்கள் மூலமாக சபையானது என்ன பண்ணுறது? பக்தி விருத்தி அடைகிறது. ரெண்டாவது, இவர்கள் மூலமாக பலவிதமான மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகத்தில் நம்ம போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறவங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலவிதமான உபதேசங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அப்போ அதில் போய் நாம் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிடக்கூடாது. அதற்காகத்தான் தேவன் சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பதற்கு தான் தேவன் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அதனால் 15ஆம் வசனத்தின்படி அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர வேண்டும். எப்படி வளரணும்? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி இப்படி செய்தார். இதுக்கு தான் ஆண்டவர் சபையில ஊழியர்களை ஆண்டவர் வச்சிருக்கார். சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கு இவர்களை பாஸ்டராக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஆர்டின் பண்ண போகிறோம். முழங்கால் போட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாம் எழுந்திரிச்சிக்கலாமா? நீங்கள் அப்படி எல்லோரும் எழுந்திரிச்சிடணும். எல்லாம் எழுந்திரிச்சுன்னு உங்கள் கைகளை மட்டும் அப்படியே உயர்த்துங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா கையில் சும்மா வச்சுக்கோங்க. இல்லை தேவையில்லை. சரி கவனிங்க. இவர்களை முன்குறித்தவர் தேவன். நல்லா கவனிங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக ஒரு காரியமும் செய்யலை. இவர்களை முன்குறித்தவர் தேவன், அழைத்தவர் தேவன். வேதம் சொல்லுகிறது அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் அவருடைய சரீரத்துடைய அங்கமாக இருக்கிறதுனால எப்படி நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு வேலையோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை. ஸோ இதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார், ஆவிக்குரிய வரங்களை தேவன் கொடுக்கிறார். அவங்க எந்த பணித்தளத்தில் அவங்க ஊழியம் செய்கிறாங்களோ அந்த பணித்தளத்தில் அவங்களுக்கு என்ன கிருபை வரங்கள் தேவையோ இது எல்லாம் கொடுக்கிறது யார்? தேவன். அப்போ எல்லாத்தையும் செய்கிறது தேவன். அதனால தான் ஆண்டவர் சீசரில் பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருங்க, ஆனால் என்ன சொல்லணும், நாங்கள் அப்ரோஜனமுள்ள ஊழியர்கள். ஏன்னா எல்லாத்தையும் செய்கிறது யார்? அவர். ஸோ அதனால் நாங்களும் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்கள என்ன பண்ண போகிறோம், நாங்கள் அனாயிட் பண்ண போகிறோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறவர் தேவன். சரிங்களா? அதனால் கர்த்தர் அவர்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றும்படியாக. சரிங்களா? அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கொஞ்சம் லைட்டாக பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியே நம்ம செபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையில் அருமையான இந்த சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, அழைத்தவர் நீர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் ஆண்டவரே அது மாறாதவைகளையா. இப்பொழுதும் அருமையான இந்த சகோதரியை நீர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படி நீர் அழைத்திருக்கிறீர். இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை ஆண்டவரே நாங்கள் போதகராக நாங்கள் அபிஷேகம் பண்ணுகிறோம் ஐயா. கர்த்தர் இந்த வேளையில் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, நீர் அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை வரங்களை இவங்களுக்குள்ளே செயல்படட்டும் ஐயா. ஆண்டவரே, சத்தியத்தை ஆண்டவரே போதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஜனங்களுக்கு தெளிவாய் ஆண்டவரே சொல்லக்கூடிய கிருபைகளினாலே வரங்களினாலே இன்றைக்கு நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த நாள் முதல் அவர் திருச்சபைக்குரிய சகல ஒழுங்குகளையும் ஆண்டவரே செய்ய, ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுத்து, ஆண்டவரே திருவிருந்து கொடுத்து, ஆண்டவரே ஒரு திருச்சபைக்கு ஆண்டவரே தகப்பனாய் ஆண்டவரே வழி நடத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் செபிக்கிறோம். இப்படி வல்லமுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொஞ்சம் லைட்டாக ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் இந்த அருமையான மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மகனையும் ஆண்டவரே இந்த வேளையில் தேவ ஆவியானவர் ஆண்டவரை நீங்கள் தொடுபடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திற்கு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறையா, உங்களை அனுப்புகிறவர் நாங்கள் அல்லவா என்று சொல்லியிருக்கு. நான் அல்லவான்னு சொன்னீங்க ஆண்டவரே, அனுப்புகிறது நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மகனையும் இந்த நாளிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆண்டவரே போதகராக நாங்கள் அபிஷேகம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, ஊழியம் செய்கிற பகுதியிலே தேவன் இந்த மகனை ஆண்டவரே இந்த அழைப்பை நிறைவேற்ற, ஆண்டவரே திருச்சபையை ஆண்டவரை வழிநடத்த, திருச்சபைக்குரிய சகல ஆண்டவரே சட்ட திட்டங்களை ஆண்டவரே மகன் செயல்படுத்த, ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுக்க, கர்த்தருடைய பந்திகளை ஆண்டவரே கொடுக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் செபிக்கிறோம். இந்த மகனையும் ஆண்டவரே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வல்லமுள்ள கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே சர்டிஃபிகேட் எடுங்க. நான் சர்டிஃபிகேட்டில் உள்ள காரியத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் இந்த நாளிலே ஆடின் செய்யப்பட்டார்கள் என்பதற்காக நாம் இந்த சான்றிதழை நாம் கொடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா டே ஸ்ப்ரிங் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, இது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்தாபனம். ஸோ அதில் நான் அதில் சேர்மனாக இருக்கிறேன். திஸ் சர்டிஃபிகேட் தட் Sobita G is a duty aggregated licensed minister of the Day Spring Theological University, Dallas, Texas, USA, religious corporation, and has appointed to do the work of ordained pastor. The holder of this certificate has accepted the tenets of this fellowship and is recognized as a member qualified to occupy this position here in the name according to the rules of the fellowship churches, and is legally authorized as a minister of gospel
to officiate to all sacraments, pray with the sick, and officiate at the functions which the common law and Christian custom as a minister of gospel. The certificate is valid as today. ஸோ ரெண்டு பேருக்கும் இதான் கொடுக்கப்படுகிறது. ஸோ இப்பொழுது நாம் அவர்களுக்கு இவர்கள் இந்த நாளிலே இந்த திருச்சபை முன்பதாக அவர்கள் ஆர்டினன்ட் பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகராக இந்த இடத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். மகா கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லமுள்ளவர் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தெய்வம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே சோபிதா சகோதரி அவளுக்காக அன்பு பெறுதல் அவங்களுக்காக நான் துதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாள் இந்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிறவங்களுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறீங்க, விருப்பங்களை அறிந்திருக்கிறீங்க. அவங்களோடு கூட இசைந்து செயல்படுகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்க அத்தனை நபர்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே வசனத்தில் வளர, வார்த்தையில் பலப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்தலும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மணிமாறனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஐயா. நேற்றைய தினத்தில் ஐயா அவங்க சென்னையிலேருந்து புறப்பட்ட நேர்த்தியாக வந்து சேர கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்த. நாங்களும் ஊட்டியிலேருந்து புறப்பட்டு வந்து சரியான நேரத்தில் வந்து இந்த ஆராதனை அட்டன் பண்ணுறது கர்த்தர் கிருபை செய்த எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். அம்மா அவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு கர்த்தர் தாமே ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிங்க சப்பா. சபை வளர்ந்து பெருகட்டும். கிடைக்கிற நேரங்களிலே அப்பா நன்றி. எல்லா நேரங்களில் எப்பெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த நேரமெல்லாம் ஆண்டுடைய அனுகூலம் இந்த இடத்துல உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். திரளான மக்கள் வந்து விடுதலை பெற்று வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தின் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவர் 6 நாள் தொடக்கம் முதல் இந்த முடிவு வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்த சிநேக பாதுகாப்பு இன்றும் என்று சதாக்கள் நம்மோடு மாறாமல் இருப்பதாக.